நம்ம இங்கே கூடியிருக்கிறது சென்னை ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி கான்க்ளேவ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது விளையாட்டு மருத்துவம், ஸ்போர்ட்ஸ் மெடிசின், ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ்க்கு நம்ம ஒரு மாநாடு செய்திருக்கோம். இது என்ன புதுசு அப்படின்னா, இதுதான் ஃபர்ஸ்ட் காம்ப்ரஹென்சிவ் இன்க்ளூசிவ் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி கான்க்ளேவ். அதாவது ஒரு நார்மலாக ஆர்த்ரோஸ்கோப்பி இல்லை ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு வெறும் டாக்டர் பண்ணுற விதம் மட்டும் இல்லாமல், நம்ம ஒரு விளையாட்டு வீரராக அவருக்கு ஒரு இன்ஜுரி ஆச்சுன்னா அனைத்து ஸ்பெஷாலிட்டி டாக்டராக இருக்கட்டும், மெடிக்கல் டாக்டராக இருக்கட்டும், இல்லை சர்ஜன், ஆர்த்தோபெடிக் ஆர்த்ரோஸ்கோப்பி சர்ஜனாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோதெரபிஸ்டாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜிஸ்ட், ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷனிஸ்ட், இந்த மாதிரி அனைவரையும் வைத்து ஒரு கம்பைன்டு கான்ஃபரன்ஸ் நம்ம சென்னையிலேயே தமிழ்நாட்டில் ஃபஸ்ட் டைம் நம்ம செய்திருக்கோம். ஸோ அதுதான் இந்த ஸ்பெஷாலிட்டி. அதை தாண்டி 250 பேர் வந்திருக்காங்க இந்தியாவிலேருந்தும், இன்டர்நேஷ்னல் பல கண்ட்ரீஸ்லேருந்தும். இது டெலிகேட்ஸை 10 இன்டர்நேஷ்னல் ஃபேக்கல்ட்டி வந்திருக்காங்க. யூகே, யூஎஸ்ஏ, கிரீஸு அப்படின்னு சொல்லிட்டு 10 இன்டர்நேஷ்னல் ஃபேக்கல்ட்டி நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் நேஷ்னல் ஃபேக்கல்ட்டி மட்டுமே 40 பேர் வந்திருக்காங்க. நம்ம சவுத் இந்தியா, நார்த் இந்தியான்னு சொல்லிட்டு பல பேர் பல தூரத்தில் இருந்து வந்திருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே அவங்களோட ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. எப்படி நம்ம ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் ப்ரிவென்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் எப்படி கரெக்டான ட்ரீட்மெண்ட், சர்ஜரி இல்லாமல் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, சர்ஜரி செய்தால் ஆர்த்ரோஸ்கோபி நுண்துளை அறுவை சிகிச்சை கீஹோல் சர்ஜரி மூலமாக எப்படி அதை கம்ப்ளீட்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்கள ஃபுல்லாக ஸ்போர்ட்ஸ் ரிட்டர்ன் டு ஸ்போர்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் மறுபடியும் ஃபுல்லாக ஸ்போர்ட்ஸுக்கு கொண்டு போகிற அளவுக்கு பண்ண வைக்கிறது தான் இந்த கான்ஃபரன்ஸ். இது ரொம்பவே நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துகிட்டு இருக்கு. இது WOC வேர்ல்டு ஆர்த்தோபெடிக் கன்சர்ன் அப்படின்னு சொல்லிட்டு 1970s ஆரம்பித்த ஒரு சொசைட்டியோடு நம்ம கம்பைண்டாக நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம கூட WOC பிரசிடென்ட் டாக்டர் அரிந்தம் பானர்ஜி இருக்காங்க. அவங்க WOC இன்டர்நேஷ்னல் அண்ட் WOC இந்தியாவோட பிரசிடென்ட். அண்ட் டாக்டர் நாவலடி சங்கர், சீனியர் கன்சல்டன்ட் ஆர்த்தோபெடிக் ஆர்த்தோபிளாஸ்டி சர்ஜன் ஃப்ரம் அப்போலோ ஹாஸ்பிட்டல், அவங்களும் இருக்காங்க. நான் டாக்டர் சசீந்தர், கேர் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி சென்டர், சென்னை. அண்ட் ஸோ இந்த கான்ஃபரன்ஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். டாக்டர் சாமுண்டீஸ்வரி, அவங்களும் ஃபீமேல், ஒன்லி ஃபீமேல் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ஆர்த்தோபெடிக் ஆர்த்ரோஸ்கோபி சர்ஜன் இன் தமிழ்நாடு அண்ட் சென்னை. அண்ட் டாக்டர் ஆல்பர்டோ கிரிகோரி, அவர் WOC யூகேலேருந்து நமக்காக இந்த கான்ஃபரன்ஸ்க்காக ஹி ஹஸ் கம் டவுன். எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. ஐ எம் டாக்டர் ஏ நாவலடி சங்கர், சீனியர் கன்சல்டன்ட் ஆர்த்தோபெடிக் சர்ஜன், அப்போலோ ஹாஸ்பிட்டல், சென்னை. டுடே வி ஆர் டூயிங் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி கான்க்ளேவ். நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுக்கு இந்த இது எடுத்தோன்னே, the incidence of sports injury is 40 to 50% in young athletes. என்ன சார் இவ்வளோ சொல்கிறீங்க? கண்டிப்பாக இட் ஸோ மச். ஏன்னா தெர் இஸ் நோ ப்ராப்பர் ட்ரைனிங், எவ்ரிபடி வாண்ட் டு ப்ளே ஸ்போர்ட்ஸ், ஓவர் யூஸ் இன்ஜுரிஸ். ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால இதை முன்கூட்டியே எப்படி டயக்னோஸ் பண்ணும் சார்? எப்படி டயக்னோசிஸ் பண்ணுறேன்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி பர்சன் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனை டயக்னோசிஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட் ஒரு 15 வகையான எக்யூப்மெண்ட் இருக்குது. உங்களுக்கு தெரியாது. ஐம் டாக்கிங் அபவுட் ஒரு கெயிட் அனாலிசிஸ் இருக்கலாம், இல்லை மஸ்க்லோஸ்கெலிட்டல் அனாலிசிஸ் இருக்கலாம், இல்லை மோஷன் சென்சர் அனாலிசிஸ் இருக்கலாம், இல்லை KT1000 ஆர்த்ரோமீட்டர் இருக்கலாம். அதாவது நீ லிகமெண்ட் லாக்ஸிட்டி எவ்வளோ இருக்குது, ஹிப் இன்ஜுரி இருக்கா இல்லையா, ஷோல்டர் எவ்வளோ இன்ஜுரி இருக்குது, அது மாதிரி டிஃப்ரெண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. பட் அவேர்னஸ் டு த பீப்புள் ஆர் வெரி லெஸ். ஸோ அந்த அவேர்னஸ் கொண்டு வரதான் இன்றைக்கி வி தாட் வில் டூ தி ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி கான்க்ளேவ். இது செகண்ட் வேர்ல்டு ஆர்த்தோபெடிக் கான்ஃபரன்ஸோட அசோசியேஷனாக ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி கான்க்ளேவ் அப்படின்னு ஒரு இது இன்சிடென்ட்ஸ் பற்றி ரைஸ் பண்ணிருக்கோம். வி ஹவ் ஆல்மோஸ்ட் 40 நேஷ்னல் ஃபேக்கல்ட்டிஸ் ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ வி ஆர் ஷேரிங் வாட் இஸ் த லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இஸ் அவைலபிள் அண்ட் ஆல்சோ த லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட். அதாவது நம்ம சின்ன வயசில் தான் நிறைய பேருக்கு ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி வருது. நம்ம லிகமெண்ட் இன்ஜுரி ஆகட்டும், கார்டிலேஜ் இன்ஜுரி ஆகட்டும், அதெல்லாம் நம்ம ட்ரீட் பண்ணலைன்னா சீக்கிரம் ஆர்த்ரைட்டிஸில் போயிடுவாங்க. ப்ளஸ் ஓவர் யூஸ் அவங்க திருப்பி அவங்க கேம்ஸ் விளையாட முடியாது. ஸோ இதெல்லாம் முன்கூட்டியே அவங்களுக்கு அனலைசிஸ் பண்ணி இது இன்ஜுரி இருக்குது, நீங்கள் சர்ஜரி மூலமாக ட்ரீட் பண்ணலாம். இல்லை சிலது இன்ஜெக்ஷன் ரீஜெனரேட்டிவ் மெடிசன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க போன் மேரோ கான்சென்ட்ரேட் இல்லை பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா அது மூலயமா ட்ரீட் பண்ணலாம். அதாவது எர்லி டயக்னோசிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு அது விளக்கிறதுக்கு தான் இந்த ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி கான்க்ளேவ் கான்ஃபரன்ஸ் நடத்துகிறோம். நெக்ஸ்ட்
request Dr. Arindam Banerjee, who is president of present World Orthopaedic Concern, to talk about. Okay, so World Orthopaedic Concern, or WOC, is an organization which was initially formed in Brussels and subsequently spread to Singapore. And basically the purpose of WOC is humanitarian. We are the bridge between the haves and the have-nots of surgery and orthopedics. Fundamentally, there are many nations who have a lot of orthopedic resources, lots of doctors, equipment, good hospitals, and there are many nations who do have lack resources and cannot do their orthopedic treatment properly. So we are like a catalyst internationally. People with problems, there are many countries which are currently war-torn, and I'm not talking about Ukraine or Iran. I'm talking about countries like Sudan, Somalia, Congo, and other countries which are at war, which have a lot of bad injuries, lots of problems which are not addressed. So they approach organizations like ours, and we act as a catalyst to bridge this gap between the haves and the have-nots. Now, initially, India was deficient, and we received a lot of help from WOC in the past, where people from Western countries would come to our country and teach our surgeons the latest techniques. But today, I'm happy to say that India is a net donor. We have excellent hospitals all over the country, lots of equipment, well-trained people. So we are in a position to support other countries as a donor. So that is why we set up the Indian chapter 2 or 3 years ago, and this is the second conference of the Indian chapter where we have brought this conference to Chennai. The first conference was in Kolkata, and the third will be in Ludhiana, Punjab. The reason we were very keen to do this conference in Chennai is that Chennai has a long history of association with WOC, and in the past, several very famous Chennai surgeons like Dr. Rajshekaran, Dr. Shanmugasundaram were associated with this organization, and they created a lot of infrastructure for WOC to take their work and their message forward. So that's why we are very excited about this conference, and the entire team with Dr. Shankar and Dr. Sasinder, Dr. Samu, they have all contributed in a big way and set up this sports medicine conclave, which we all feel is the need of the hour. India is rising as a sporting nation, and it is also important that we treat our athletes properly so that they are not left with bad injuries which they then carry for the rest of their lives once their playing days are over. So I think we are very excited about this conference, and we look forward to ending this conference towards the evening with lots of free papers and some original work. In the UK, and he's a past president of WOC UK. So there are some European countries which have WOC units, and UK and Netherlands are at the forefront of this work, and he's a past president of WOC UK, and he will tell us a little bit about their activities all over the world, especially in Africa, maybe. Good afternoon. Just to say thanks for being here and spreading the word about WOC's activities. Sports injury doesn't just affect sportsmen. If you're a motorcyclist in Chennai and you get knocked off your motorcycle and you get injured, you have a sports-like injury, and treatment is just as important for you to return to work, not just to elite sport. 60% of the world population has no access to surgical care, not just orthopaedic care, surgical care. And as an orthopaedic organisation, community, we are trying to address that imbalance. And Rindam is right that India used to be a net importer of knowledge, and now it's become a net exporter of knowledge, and helping other countries develop this ability to foster orthopaedic care. And I work half of the year in Zambia and Malawi. And when I started back in the 90s, we had no training program in the country. We now train 20 people a year, and we have our own orthopaedic community.
but it's still very much basic orthopaedic care. We look forward to help from Walk India, Walk International to try and develop these skill sets, because we have to teach a man to fish so he eats for life. Not just go and do the job, but teach them to fish so they feed themselves forever. So thank you for your interest. It's really important it gets out there. தேங்க்யூ. இந்த மாநாடு நாங்கள் ஃபஸ்ட்டு WOC கான்ஃபரன்ஸை ஹோஸ்ட் பண்ணணும்னு நினச்சப்போ ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸை பற்றி பண்ணணுன்றது ஒரு டிசிஷனாக எடுத்தோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் மக்கள் வந்து தே ஒர்க் லைக் மிஷின்ஸ். காலையில் போகிறாங்க, ஈவினிங் வராங்க, பட் ஆனால் வீக்கெண்ட்ஸில் திடீர்னு போய் ஒரு ஸ்போர்ட்ஸ் விளையாடுறாங்க, ஒரு சின்னதாக ஒரு அடிப்படுது, எங்கே போகணும்னு தெரியல, அப்படியே போனாலும் ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, அதுலேருந்து ரெக்கவர் ஆகிட்டாங்களான்னு தெரியல. ஆனால் அதுலேருந்து ரெக்கவர் ஆகாமல் திடீர்னு ஒரு 6 மாதம் 1 வருஷம் வச்சு வந்து பார்க்குறப்போ, ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறப்போ அதில் எலும்பு தேய்மான ஸ்டேஜ் அளவுக்கு போகுது. ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு பிரிட்ஜ் இல்லாமல் இருக்குது எல்லாமே. அப்போ ஹோலிஸ்டிக் கேராக வந்து நம்ம கொடுக்கணும், ஒரு கருத்தரங்கு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம வரப்போ தான் இந்த கான்ஃபரன்ஸை வந்து ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி கான்க்ளேவ் அப்படின்னு டிசைன் பண்ணோம். இது விளையாட்டு வீரர்களுக்கு மட்டும் இல்லாமல் காமனாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்குமே வந்துட்டு இந்த ப்ராப்ளம் நடக்கும். அப்படி வரப்போ யாரை ஃபஸ்ட்டு அணுகிறது அப்படின்னா ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜன். அதிலே இந்த விளையாட்டுத்துறையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ட்ரைனிங் எடுத்த அனுபவம் வாய்ந்தவர்களால் மட்டும்தான் இதனோட இன்ஜுரிஸை வந்து டயக்னோஸ் பண்ண முடியும். குருத்தெலும்பு, தசைநார் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்குமே வந்துட்டு முக்கியமான ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் இதெல்லாம் வந்து ஆட்டங்கான்றப்ப தான் உங்களுக்கு வந்து தேய்மானம் வந்து செட்டுன்னு ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதை பற்றின அவேர்னஸ் வந்து மக்களுக்கு கொண்டு போகணுன்றதுனால இந்த ப்ரோக்ராம் நாங்கள் இனிஷியேட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் யங்கர் சர்ஜன்ஸ்க்கு வந்து இது ஒரு ட்ரைனிங் இனிஷியேட்டிவாக இருக்கும். ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி. இன்றைக்கி வந்து க்ளோஸ் டு 250 ஆர்த்தோபெடிக் சர்ஜன்ஸ், ஜூனியர் டாக்டர்ஸ் ஹாவ் அட்டெண்டட் திஸ் ப்ரோக்ராம். அண்ட் அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல மெசேஜஸ் கிடச்சிருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு ஜாயின்ஸையுமே நாங்கள் வந்து க்யூரேட் பண்ணியிருக்கோம். ஷோல்டராக இருக்கட்டும், நீயாக இருக்கட்டும், கணுக்கால், முட்டி, எல்போ ஜாயிண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஆங்கிள் ஜாயிண்ட்டாக இருக்கட்டும், எந்த ஜாயிண்ட், ஏன்னா அந்த ஜாயிண்டில் ஸ்ப்ரெயின் வந்தது, ஜஸ்ட்டு வந்து மருந்து போட்டேன் செட்டில் ஆனன்னு இல்லாமல் அதை ஒரு அசஸ்மெண்ட்டாக எப்படி பண்ணுறது, அதை வந்து நீங்கள் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுன்றது கொண்டு வி ஹேவ் கிவன் த ட்ரைனிங் செஷன்ஸ். இன்றைய கரண்ட் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் என்னென்னலாம் அவைலபிளாக இருக்குது, சின்ன நுண்துளை அறுவை சிகிச்சை அப்படின்னு சொல்லுவோம், ஆர்த்ரோஸ்கோபி, அந்த சின்ன நுண்துளை மூலியமாகவே நம்ம வந்து இன்றைக்கி பெட்டர் இம்ப்ளான்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. உடலில் கரையக்கூடிய இம்ப்ளான்ஸ் இருக்குது, ப்ளஸ் உடலில் ஆறி கரையக்கூடிய இம்ப்ளான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம சென்னையில் இன்றைக்கி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி சர்ஜரிஸ் மூலமாக, டே கேர் ப்ரொசீஜர்ஸ் மூலமாகவே இதெல்லாமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். இன்னொரு இம்பார்ட்டன்ட் செக்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சர்ஜரி மட்டும் தீர்வு கிடையாது. அதுக்கப்புறம் அவங்க எவ்வளோ ரீஹேப் பண்ணணும், அவங்க என்ன மாதிரி உணவு எடுத்தால் அவங்க வந்து இதுக்கு ஹீல் ஆகுவாங்க, அந்த மாதிரி அடிப்படுறப்ப அவங்களோட மனநிலை எப்படி பாதிக்குது, அப்போ அது வந்து ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி அப்படின்னு சொல்கிறோம். ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் அப்படின்னு சொல்கிறோம். இன்றைக்கி வந்துட்டு சாப்பிட்டுட்டு நம்ம வந்துட்டு ஃபிசிக்கலி ஃபிட்டாக இல்லாதப்போ வந்து ஒபிசிட்டி, அதனால் க்ரானிக் இல்னஸ் இந்த மாதிரி நிறையா டெவலப் ஆகுது. அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே இருக்கிறப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க விளையாடலாமா, அவங்க என்ன மாதிரி ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும், இந்த மாதிரி வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து வி ஹேவ் கவர்ட் அண்ட் வி ஆர் வெரி ஹாப்பி. ஈவன் ஃபிசியோதெரபிஸ்ட், கோச்சஸ், இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க, இந்த குட்டி குட்டி அலைட் ஹெல்த்தில் ஒர்க் பண்ணுறவங்க, அவங்க பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாமே they were close to 400 people we have trained, and we are very happy to host this conference in Chennai, the first of its kind in Tamil Nadu. This conference is happening.